தரு என்ன வந்திருக்கல தர்றேன். பயப்படாலே முடிஞ்சாடி முடிஞ்சிச்சா? காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு ஓடினல்ல வரும் அம்மா அம்மா சுத்த பணம் கேட்டவளே, நீ சுடலையில வாழ்வாளே, நீ மாண்ட குணம் கேட்டவளே, நீ மயானத்தில் நின்றவளே, அடி வேப்பிலையாந்தை பிடிச்சா என் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அங்க ஆடுறாளாம். அந்த மயானத்து கொள்ளையிலே அந்த மாண்ட குணவாசத்தில அங்க மதிமயங்கி ஆடுறாளாம். அந்த பாடையில பிணவரவே எனவே ஈஸ்வரிக்கு பச்சரிசி ஏற்றவெல்லாம் என் சர்வசக்தி கொண்டவளே, நீ பாம்பா உருவெடுத்து அடிபுத்துக்குள் இருப்பவளே, என் மலையனூரங்காரியே, அந்த சுடுகாட்டு சாம்பலில நீ சுத்தி விளையாட, அந்த சுடுகாட்டு உள்ள இருக்கும் அந்த ஈசனு கிடையிடுங்க, அந்த கருத்தனல சடவிரிச்சு அந்த ஆடுறாளாம் அம்மா தில்லைக்காரியே. அந்த மலையனூர் எல்லையில அந்த அங்காளி எசத்தில அந்த ஆடி எழுந்துறாளாம். அந்த தில்லை வன காட்டுக்கொள்ள அந்த தில்லை வன காரியம்மா
ஏன்டா நல்ல எங்க காரியமாத்த பழிச்சு பழிச்சு ஓடும்போது ஓடி வந்திருக்கல தரு என்ன வந்திருக்கல தர்ற பயப்படாத. மன பொருத்தம் இல்லாத கல்யாணம்ல தாமதம், அதனால நான் அள்ளி கொடுக்கம்பா, நீ கவலைப்படாத, நான் கொடுக்கும் முத வாரிசு, அதனால வாரிசு ஒரு கனி கொடுப்பா.
ஒரு பூசை செஞ்சு மரமாலை கட்டி நான் பூசை செஞ்சு வா, நான் கருவில நின்று நான் முடிச்சு தரேன். ஏன்னா எனக்கு பத்தாத வளையலும் பத்தாத மஞ்சள் வாங்கி வந்திருக்கேன். நான் எப்படி நிறைஞ்ச மனசோட உனக்கு அள்ளி தர்றது? எனக்கு பூஜை நடத்தணுமா? செழிப்பா வர வேண்டாமா? நான் காப்பாத்துறேன். ஓடி வந்து ஒரு பூசியை நடத்திட்டு நிறமாலை கட்டிட்டு வந்து போட்டுட்டு ஒரு அத்தனை வளர்த்துக்கடி நான் முடிச்சு தரேன். அவளோட பிரச்சனைய அத்தனை நான் வாங்கிக்கிறேன். நான் கொடுத்துறேம்மா, உத்தர பாக்கி தர்றேன், பயப்படாது. முடிச்சுக்கோ. முடிச்சீங்களே இங்க என் சன்னிதானத்துல முடியாத ஒரு பிரச்சனை வந்திருந்தால தங்கியிருந்தால அவளை கூப்பிடு. ஏய், நாங்க 3 பேரும் உன் தலைமாட்டில் வந்து நின்றோம்ல, ஞாபகம் இல்லையா? சரி பண்ணிடுவேன், கவலைப்படாத. உன் உடம்புல உள்ள வியாதியெல்லாம் எடுத்துட்டேன்ல. இன்னைக்கு கடைசி நாள் உன்னோட உட்கார்ந்த காட்டனா? ஏய், உன் உடம்புல உள்ளது அத்தனை வழி வச்சுட்டேனே. உன் பாரத்துக்கு கொண்டு வந்தல, உன் பாதத்துக்கு கொண்டு வந்தல, உன்னை நான் காப்பாத்துவேன். நீ எத்தனை உலகம் சுத்தி வந்த, எவனாலே முடிஞ்சாடி? முடிஞ்சிச்சா? உன்னை நான் காப்பாத்தி என் சன்னிதானத்துல உன்னை போட்டு உன் உடம்புல உள்ள வியாதி அத்தனை எடுத்துட்டேன். பயப்படாத. நீ எங்க ஓடுனாலும் இனி உனக்கு எதுவுமே இல்லை. நான் முடிச்சுட்டேன், பயப்படாத. எல்லாமே உனக்கு சரியாயிடும். உன்னுடைய புருஷனோட வழியில பங்காளி வகையில ஒருத்தன் புது வீடு கட்டியிருந்தான்ல, அந்த இடத்துக்காரனா 11 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ஒரு வேலைப்பாடு. அவன் வீட்டுல வாரிசு தங்கக்கூடாது, வம்சம் வழங்கக்கூடாதுன்னு பண்ணி வச்சது. நான் காப்பாத்தி தரேன், நீ கவலைப்படாத. உனக்கு எந்த வியாதியும் இல்லை, உனக்கு காப்பாத்தி தரேன், பயப்படாத. சரியா? என்னையில இருந்து நீ ஒரு புதுமையான பொண்ணா 4 பொண்ணை போல நீ வாழ்வடி. நீ பயப்படாத. சரியா? நீ எதுவுமே கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன? நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் எதுக்கும் அஞ்சாதப்பா, நான் பாத்துக்கிறேன். சரியா? இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீ ஒரு திருப்பிலே உட்கார்வடி. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் புறப்படவா? தேடி அந்த மக்கள் எல்லாம் நிக்குதுமா.